விடிய காலையில் வந்த உறவுகள். பறவைகளோட கிராமத்துல துணிக்குருவி அவளுடைய பொண்ணான புஜ்ஜி குருவி கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா. துணி பகல் முழுக்க வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது சாஃப்ட்வேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த புஜ்ஜி குருவி இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கிட்டு வீட்லயே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்படி அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் ரொம்பவும் அமைதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி நேரம் சாப்பிட்டு முடிச்சிட்டு துணி புஜ்ஜி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வெளியில கைத்து கட்டல்ல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துணி சந்தோஷமா, புஜ்ஜி, இந்த வருஷம் அந்த கடவுளோட அருளால நம்ம விவசாயம் நல்லா விளைஞ்சு வந்திருக்கு. விளைச்சலும் ரொம்ப நல்லா வந்ததால இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் நம்ம விளைச்சல் எல்லாம் நான் வித்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட செலவு போக இந்த தடவை நம்மளுக்கு லாபம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புஜ்ஜி அவளுடைய லேப்டாப்ப மூடி தள்ளி வச்சுட்டு, வாவ் அம்மா, எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க. நீங்க இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? நான் வேலைக்கு போறேன்ல, இன்னைக்கு என்னோட முதல் மாசம் சம்பளத்தை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லம்மா, நான் ரொம்ப நல்லா வேலை செய்றேன்னு இந்த தடவை எனக்கு போனஸ கூட எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க தெரியுமா? துணி புஜ்ஜி கிட்ட, என்னோட தங்கம், உன்னோட படிப்பு, உன்னோட வேலை இந்த வீட்டுக்கு எவ்வளவு நல்லது செய்து தெரியுமா? இப்போ என்கிட்டயும் காசு இருக்கு, உங்ககிட்டயும் கை நிறைய காசு இருக்கு. ஆமாமா, நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த மண்ணுலயும் நானும் எப்ப பார்த்தாலும் இந்த லேப்டாப்ல உட்காந்து வேலை செஞ்சு செஞ்சு நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்குதுல்ல. நம்ம சம்பாதிச்ச காசை பேங்க்ல போடுறதுக்கு முன்ன சின்னதா ஒரு 4 நாள் வெளியே எங்கேயாவது ட்ரிப்பு போயிட்டு வரலாமா? ஏதாவது கோயில் குளம்னு போய் அந்த கடவுளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஒரு 4 நாள் ட்ரிப்பு போய் சந்தோஷமா திரும்பி வரலாமா? துணி உற்சாகமா, வாவ் புஜ்ஜி, எவ்வளவு நல்ல வார்த்தைய சொல்லிருக்கே புஜ்ஜி. நானும் ரொம்ப நாளா திருப்பதிக்கு போய் அந்த வெங்கடேஸ்வர சுவாமிய தரிசனம் பண்ணணும்னு பாக்குறேன். அதே மாதிரி மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சியும் தரிசனம் பண்ணணும்னு இருக்கேன். நாளைக்கு போய் ஆளுங்க கிட்ட வயல பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு நாளன்னைக்கு கிளம்பலாம். ஓகேமா, டன். நாளைக்கு நானு ஆபீஸ்க்கு போய் லீவுக்கு அப்ளை பண்ணிடுறேன். இப்ப போய் தூங்கலாமா? எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுமா. அப்படி அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே அவங்க ட்ரிப்பு பத்தியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் காலையில 6 மணி ஆச்சு. இன்னும் வெளியில பனிமூட்டமா தான் இருந்துச்சு. குளிர் காத்தும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் துணிக்குருவி எழுந்திருச்சு கையில தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு வீடு வாசல வந்து பெருக்க ஆரம்பிச்சா. அப்படி பெருக்கிக்கிட்டே இருக்கும்போது துணி அவளுடைய மனசுக்குள்ள, நாளைக்கு கோயிலுக்கு போறதுக்கு தேவையான பொருளுங்களெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். புஜ்ஜிக்கு தேவையான ஸ்வீட் எல்லாம் எடுத்து டப்பால போட்டு வச்சுக்கணும். அப்படி துணி பெருக்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க தெருவோட எல்லையில இருந்து யாரோ சத்தமா பேசிக்கிட்டு கும்பலா கையில சூட்கேஸ் புடிச்சுக்கிட்டு வர்றத அவ கவனிச்சா. யாருன்னு உத்து பார்த்தப்பதான் தெரிஞ்சது அது வேற யாரும் இல்ல, அவ கூட பிறந்த அண்ணனோட பொண்டாட்டி. அதாவது அவளுடைய அண்ணி சோட்டு கிளி, அவங்க புள்ள பன்னு கிளி, அதுக்கப்புறம் சோட்டுவோட உறவினர்களான சிச்சு காக்கா, சின்ன காக்கா, லூசிபுரா எல்லாரும் வந்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க எல்லாரும் கும்பலா அந்த விடிய காலையிலேயே வந்தது துணிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. கையில இருக்கிற தொடப்பத்தை கீழே போட்டு அவங்க எல்லார் பக்கத்துலயுமே போய், அண்ணி, சோட்டு அண்ணி, இவ்வளவு காலையிலேயே துணிமணி எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? லூசி, நீங்களும் வந்திருக்கீங்களா? ஐயோ கடவுளே, என்னோட கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே. சோட்டு கிளி வேகமா வந்து துணிக்குருவிய இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டு, என்ன துணி, அண்ணிய பார்த்து ஷாக் ஆகுறியா? உன்னை பார்த்து எவ்வளவு வருஷங்களாச்சு, எப்படி இருக்க துணி? அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, அப்பா, இந்த பேக தூக்கி தூக்கி கையெல்லாம் உடைஞ்சு போச்சு. என்ன துணி, வந்தவங்கள உள்ள கூப்பிட மாட்டியா? இங்கே நிக்க வச்சு பேசுவியா? அப்போ துணிக்குருவி, ஐயோ இல்ல சிச்சு, வாங்க வாங்க, முதல்ல எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க, அப்புறமா பேசலாம். அப்படி எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போய், ஆமா, என்ன அண்ணி இவ்வளோ காலையில வந்து சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கீங்க? நேத்து நைட்டே போன் பண்ணி சொல்லியிருந்தா நானே நேரடியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல, ஏன் சொல்லல? அப்போ சோட்டு கிளி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ துணி, போன் பண்ணி கிளம்பி வந்திருந்தா அது எப்படி சர்ப்ரைஸா இருக்கும்? நேத்து நைட்டு 7 மணிக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டு 8 மணி ட்ரெயின் ஏறணும். காலையில 5:30 மணிக்கு நம்ம ஊர்ல வந்து நின்னுச்சு வண்டி. அதுக்கப்புறம் நிதானமா நடந்து வந்தோம். இந்த சில்லுன்னு காத்துக்கு நடந்து வர்றது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? ஆமா துணி, சோட்டு கிளம்பலாம் அப்படின்னு போன் பண்ண உடனே
அவசர அவசரமா துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். ஆமா, புஜ்ஜி பாப்பா எங்க? இன்னும் தூங்கிட்டு இருக்காளா? அவ நேத்து நைட்டு ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டு லேட்டா தூங்குனாலா, அதனாலதான் இன்னும் எந்திருக்கல. நான் அவளை எழுப்புறேன். சரிங்க அண்ணி, இவ்வளவு அவசர அவசரமா கிளம்பி வந்திருக்கீங்களே, ஏதாவது விசேஷமா? அப்போ சோட்டுக்கிளி ரொம்பவும் சந்தோஷமா, விசேஷம் இல்லாம உன்னை இவ்ளோ தூரம் தேடி வருமா துணி? நம்ம பன்னு இருக்கால, அவனுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் தேடி வந்திருக்கு. பன்னு டிகிரி எல்லாம் முடிச்சிட்டு சிட்டில ஒரு நல்ல கம்பெனில கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு வரான்ல. துணி ரொம்பவும் சந்தோஷமா, அட அண்ணி, எவ்வளவு நல்ல சந்தோஷமான விஷயத்த சொல்றீங்க. அட பன்னு, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியாடா? ஆமா அண்ணி, பொண்ணு எங்க இருக்கா? அதுக்கு சிச்சு உற்சாகமா, பொண்ணும் வேற எங்கேயும் இல்ல, இந்த ஊர்ல தான் இருக்கு. ரிட்டையர்ட் ஆபீசர் இருக்காருல்ல, அதான் மகி, அவங்களோட பொண்ணு தான். அவங்க மாப்பிளைய தேடுறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு பன்னோட போட்டோ அனுப்பி வச்சோம். பன்னுவோட போட்டோ பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாமா. பொண்ணு கூட சிட்டில ஏதோ பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறாளாம். அதான் பேசிட்டு போலான்னு காலையிலே கிளம்பி வந்துட்டோம். துணி ஆச்சரியமா, அட மகி உங்க வீட்டு பொண்ணா? அடடே, அந்த பொண்ணா? பாக்க லட்சணமா ரொம்ப தங்கமான பொண்ணு. ஆமா, எங்க அண்ணன் எங்க வரல? பையனுக்கு சம்பந்தம் பேச புறப்பட்டு வந்திருக்கீங்க, ஆனா எங்க அண்ணன் காணோம். அவர் இல்லாம எப்படி பேசி முடிக்கிறது? அதுக்கு சோட்டுக்கிளி, துணி, உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாததாமா? எப்ப பார்த்தாலும் பாஸ், ஆபீஸ், ஃபைலுன்னு சுத்திக்கிட்டு இருப்பாரு. சரி கிளம்பலான்னு எல்லாரும் ஒன்னாதான் கிளம்பணும். அந்த நேரம் பார்த்து அவருக்கு போன் வந்துருச்சு. உடனே எனக்கு ஆபீஸ்ல ஒர்க் இருக்கு, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க புறப்பட்டு நிக்க முடியுமா? அதனாலதான் நாங்க கிளம்பி வந்துட்டோம். சரிங்க அண்ணி, நீங்க நைட்டு முழுக்க டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நீங்க உட்காருங்க, நான் போய் டீயும் டிஃபனும் ரெடி பண்ணிடுறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குங்க, அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம். சரி துணி, கொஞ்சம் இஞ்சி காப்பிய போடு, அதுதான் தொண்டைக்கு எதமா இருக்கும். துணிக்குருவி தூங்கிக்கிட்டு இருக்கிற புஜ்ஜியோட ரூமுக்கு போய் அவளை மெதுவா தட்டி எழுப்பி அவகிட்ட மெதுவா இப்படி சொன்னா, புஜ்ஜி, ஓ புஜ்ஜி, சீக்கிரமா எந்திரிமா. அப்போ புஜ்ஜி குருவி தூக்கத்திலேயே, ஐயோ என்னம்மா, இப்பதானே 6 மணி ஆச்சு. நாளைக்கு தானே ட்ரிப்புக்கு போறோம். எதுக்குமா இன்னைக்கு நீ இவ்வளவு சீக்கிரம் எழுப்புற? பரமா எந்திரிக்கிறேன். அப்போ துணி கொஞ்சம் சத்தமா, ட்ரிப்பும் இல்ல கிரிப்பும் இல்ல, சீக்கிரமா எந்திரி. ஒரு ராட்சச கூட்டமே வந்து ஹால்ல உட்கார்ந்திருக்கு. புஜ்ஜி பதட்டமா உடனே எழுந்துச்சு உட்கார்ந்தா. ராட்சச கூட்டமா? யாருமா வந்திருக்கிறது? வேற யாரு, உன்னோட சோட்டு அத்தை, பன்னு, சின்னு, சிச்சு அத்தை எல்லாரும் வந்திருக்காங்க. பன்னுக்கு நம்ம ஊரு மகி அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வீட்டு பொண்ண பேசி முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்களாம். அதான் ஹால்ல மூட்டை மூட்டையா கொண்டு வந்து இறக்கி இருக்காங்க. சரி, நீ சீக்கிரமா எந்திரிச்சு வா. புஜ்ஜி குருவி ரொம்ப ஷாக் ஆகி, ஐயோ, அத்தை அவங்க வந்திருக்காங்களா? அவங்களுக்கு சம்பந்தம் பாக்குறதுக்கு நம்ம வீடு தான் கிடைச்சதா? அம்மா, நம்ம ட்ரிப் கேன்சலா? அந்த ட்ரிப் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நீ சீக்கிரமா எந்திரிச்சு முகத்தை கழுவிக்கிட்டு பின்னாடி வாசல் வழியா போய் 2 கிலோ மட்டனை கொண்டு வா. வந்தவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்ல. நீ கடைக்கு போயிட்டு வராங்கட்டியும் நான் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிடுறேன். நீ வந்த உடனே சமைச்சு கொடுக்கலாம். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு மரியாதை பண்ணலனா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. பாத்து போயிட்டு வா. புஜ்ஜி கவலையா, ஐயோ எல்லாம் நம்ம கர்மம். லீவு நாள்லயே நம்மளுக்கு ரெஸ்ட் இல்லையா? சரி, நான் போயிட்டு வரேன். புஜ்ஜி குருவி யாருக்கு தெரியாம பின்வாசல் வழியா கறி கடைக்கு போய் மட்டனை வாங்கிட்டு வந்து கொடுத்தா. துணி குருவி மத்தியானத்துக்கு மட்டன் பிரியாணியும் மட்டன் தொக்கும் செஞ்சா. அன்னைக்கு மதிய நேரம் எல்லாரும் சந்தோஷமா ஹால்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சிச்சு காக்கா அந்த மட்டன் பிரியாணிய சாப்பிட்டு பார்த்துட்டு, அப்பப்பா துணி, உன் கையில என்னடி அதிசயத்தை வச்சிருக்க? நீ பிரியாணி செஞ்சா 1 பிளேட் பிரியாணி இல்ல 2 பிளேட் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. ஆமா துணி, உன்னோட மரியாதைக்கும் உன்னோட சமையலுக்கும் யாராவது ஃபிதா ஆக வேண்டியதுதான். டே பன்னு, நல்லா சாப்பிடுறா. சாயங்காலம் பொண்ணு பாக்கும்போது நீ நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். அதுக்கு பன்னு கிளி, துணி ஆண்டி, நீங்க செஞ்சிருக்கிற மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கு ஆண்டி. ஆமா துணி, காலையிலேயே எங்களுக்காக எவ்வளவு அற்புதமான சமையல் எல்லாம் செஞ்சு அசத்தி இருக்கேன். சரி, 4 மணிக்கே பன்னுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு மகி வீட்டுக்கு கிளம்பணும். துணி, புஜ்ஜி, நீங்க 2 பேரும் கண்டிப்பா எங்க கூட வரணும். கண்டிப்பா அண்ணே, உங்களுக்காக நாங்க வராம இருப்போமா? கண்டிப்பா உங்க கூட வரோம். அப்படி அன்னைக்கு சாயந்தரம் நேரம் ஆச்சு.
எல்லாருமே பட்டு புடவையை கட்டிக்கிட்டு அழகழகா துணியை மாத்திக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமா மகிக்கழகோட வீட்டுக்கு போனாங்க. ஊருக்கு மத்தியில இருக்கிற பெரிய மகிக்கழகோட வீடு அது. அந்த வீடு பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. மகிக்கழகும் வெளியில வந்துச்சு. வெளியில வந்த மகிக்கழகோட முகத்துல ஏதோ ஒரு குழப்பம் இருந்துச்சு. வாங்க சோட்டு, வாங்க துணி. டிராவல் எல்லாம் எப்படி இருந்தது? உள்ள வாங்க. பரவாயில்ல மகி, நல்லாதான் போச்சு. இதோ பாருங்க, இவன் தான் என் பையன் பன்னு. இவனுக்காக தான் உங்க வீட்டு பொண்ண பார்க்க வந்திருக்கோம். போட்டோல பாக்குறத விட நேரடியா ரொம்ப நல்லா இருப்பான். இவனுக்கு நிறைய சம்பந்தம் வந்துச்சு, உங்க பொண்ண பாக்கலான்னு தான் வந்தோம். ஆமா ஆமா, எங்க பையன் சொக்க தங்கம். உங்க பொண்ண பாக்குறதுக்காக அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம். சீக்கிரமா உங்க பொண்ண காட்டுங்க, எங்களுக்கும் ஆத்திரமா இருக்குது. மகிக்கழகு அமைதியா எல்லாரையுமே கொஞ்சம் கவலையோட கொஞ்சம் பயத்தோட அப்படியே முழிச்சு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அத கவனிச்ச துணி, மகி என்ன ஆச்சு? எதுக்காக கண்ணீர் விடுறீங்க? பொண்ணுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? அவ உள்ள இருக்காளா? அப்போ மகிக்கழகு சத்தமா அழுதுகிட்டே துணி கிட்ட, சோட்டு, துணி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க எல்லாருகிட்டயும் நான் மன்னிப்ப கேட்டுக்கிறேன். உங்க முன்னாடி என்னால தலை நிமிந்து உட்கார முடியல. என் வீட்டு மரியாதை காத்துல பறந்துருச்சு. அப்ப சோட்டு எழுந்துச்சு நின்னு, என்னாச்சு மகி? எங்களை டென்ஷன் படுத்தாதீங்க, சரியா சொல்லுங்க. அதுக்கு மகி, சோட்டு, என்னோட பேத்தி வீட்ல இல்ல. நேத்து உங்களுக்கு போன் பண்ணி என் பொண்ண பாக்குறதுக்கு வர சொன்ன உடனே அந்த விஷயத்த என் பேத்தி கிட்ட சொல்லலான்னு சொன்னேன். ஆனா அவ என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. ஆபீஸ்ல கூட வேலை செய்யறவன நான் விரும்புறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி நைட்டோட நைட்டா அவனுக்கு போன் பண்ணி வர சொல்லி நைட்டே அவன் கூட கிளம்பி போயிட்டா. இப்ப காலையில கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாமா. அந்த விஷயத்த கூட அவதான் எனக்கு போன் பண்ணி சொன்னான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. உடனே வீட்டை விட்டு கிளம்புங்க. உங்க முன்னாடி மூஞ்ச காட்ட முடியாம வெக்கப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். மகிக்கழகு சொன்னது கேட்டு சோட்டு, பன்னு, சிச்சு, துணி, லூசி எல்லாருமே ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. அப்போ சோட்டு கிளி கண்ணுல கண்ணீரோட அழுதுகிட்டே, ஐயோ கடவுளே, என் பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்த இடத்துல இவ்வளவு பெரிய அவமானம் ஆகணுமா? ஐயோ கடவுளே. மகி, பரவாயில்ல, நீங்க கவலைப்படாதீங்க. நடந்த விஷயத்துக்கு நீங்க கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? என் பையனுக்கு ராசி இல்ல. எல்லாரும் ரொம்ப கவலையோட மகிக்கழகோட வீட்ல இருந்த நேரா துணியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீடு இப்ப அமைதியாதான் இருந்துச்சு. எல்லாருடைய முகத்திலயும் ஒரு கவலையும் ஒரு சோகமும் தெரிஞ்சது. அப்போ சோட்டு கிளி சத்தமா அழுதுகிட்டே, ஐயோ கடவுளே, ஏன்பா என் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை? அவனுக்கு எங்க பொண்ணு பார்க்க போனாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப இங்க பார்த்தா இந்த பொண்ணே ஓடி போச்சு. அப்போ என் பையனுக்கு இந்த ஜென்மத்துல நல்ல காரியம் நடக்கவே நடக்காதா? அப்போ பன்னு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி, அம்மா ப்ளீஸ் அம்மா, நீங்க அழுவாதீங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகலன்னு என்னம்மா, வாழ்க்கை பூரா உங்க கூடயே இருந்துடுறேன். ஆனா நீங்க மட்டும் அழுவாதீங்கம்மா. சிச்சு சோட்டு கிட்ட, நீ ஏன் சோட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணுக்கு தான் நம்ம பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் இல்ல. இந்த பொண்ணை விட நல்ல பொண்ணு நம்ம பன்னுக்கு கிடைப்பா. சோட்டு அப்படி வருத்தப்பட்டு அழுத துணியால பார்க்கவே முடியல. அண்ணி, சோட்டு அண்ணி, இப்படி அழுவாதீங்க. உங்க கண்ணீரை என்னால பார்க்கவே முடியல. என்னோட அண்ணன் பையன் பன்னு, இவனோட வாழ்க்கை எதுக்குதான் இப்படி ஆகுதுன்னு தெரியலையே. இவ்வளோ நல்ல பையனுக்கு எதுக்காக கல்யாணம் நடக்க மாட்டேங்குது? நீங்க என் மேல நம்பிக்கை வச்சா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன். அப்போ சோட்டு, துணி, என்ன சொல்ற? என் பையன் கல்யாண விஷயத்துல எனக்கு கஷ்டமா இருக்கு. துணி சோட்டு பக்கத்துல வந்து அவ கைய பிடிச்சுக்கிட்டு, அண்ணி, என் பொண்ணு புஜ்ஜியும் பன்னுவும் சின்ன வயசுல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு நம்ம எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லனா என் பொண்ணு புஜ்ஜிய பன்னுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கண்டிப்பா என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன். துணி சொன்னதை கேட்ட உடனே இது வரைக்கும் அழுதுகிட்டு இருந்த சோட்டு கிளியோட முகத்துல இருந்த கவலை, சோகம் இது எல்லாமே போய் அவ முகத்துல ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எரியற மாதிரி வெளிச்சம் வந்து அவ ரொம்பவுமே சந்தோஷமா, துணி, தெய்வ மாதிரி வந்து எனக்கு வாக்கு கொடுத்த. புஜ்ஜிய என் பையனுக்கு கட்டி வைன்னு எத்தனையோ தடவை உங்ககிட்ட கேட்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா புஜ்ஜி படிச்ச பொண்ணு சிட்டி மாப்பிளைக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு உங்ககிட்ட கேட்காம விட்டுட்டேன். புஜ்ஜி என் வீட்டு மருமகளை வர்றது நாங்க எல்லாரும் செஞ்ச புண்ணியம். அப்போ சிச்சு சந்தோஷமா, அடடே துணி, இதுதானே ஸ்வீட்டான வார்த்தை. நம்ம புஜ்ஜி பன்னுக்கு கல்யாணமா? அப்படியே பிலிம்ல வர மாதிரி சரியான ட்விஸ்ட் தெரியுமா? ஆமா ஆமா,
நம்ம மகியோட பேத்திய விட நம்ம புஜ்ஜி ரொம்ப அழகானவ, ரொம்ப புத்திசாலி. நம்ம பன்னு குடுத்து வச்சவன். சோட்டுவும் சந்தோஷமா, அதெல்லாம் சரிதான் துணி, உனக்கும் எனக்கும் சம்மதம். ஆனா பசங்க சம்மதத்தை கூட கேட்கணும்ல. புஜ்ஜி கிட்ட கேளு, அவளுக்கு சிட்டி மாப்பிள்ள வேணுமோ என்னமோ. துணி உடனே புஜ்ஜி கிட்ட போய், புஜ்ஜி, உங்க அத்தை சொல்ற வார்த்தை உனக்கு கேட்டுச்சாமா? பன்னுவ பத்தி உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவனோட குணத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும். உனக்கு பன்னுவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு சம்மதமாமா? புஜ்ஜியோட முகம் செவந்து போய் அவ ரொம்ப வெக்கப்பட்டு, அம்மா, பன்னு மாமா அப்படின்னா எனக்கும் ரொம்ப பிடிக்குமா. அவரு கூட என்ன மாதிரியே சாஃப்ட்வேர் வேலை தான் செய்றாரு. நாங்க 2 பேரும் சிட்டில இருந்துகிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோமா. உங்க எல்லாருக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம். சோட்டு சந்தோஷமா பன்னு பக்கத்துல போய், டேய் பன்னு, உனக்கு எப்படிடா? உனக்கு நம்ம புஜ்ஜிய பிடிக்குமா? அப்போ பன்னு சந்தோஷமா, அம்மா, புஜ்ஜி ரொம்ப இன்டெலிஜென்ட் அம்மா. நம்ம குடும்பத்துக்காரங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுவா. எனக்கு புஜ்ஜிய கல்யாணம் பண்றதுல 100% ஓகேம்மா. சின்ன காக்கா சத்தமா சிரிச்சுக்கிட்டே, அட, பன்னு அண்ணாவோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இனிமே டும் 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 தான். வீட்ல இருக்கிற அத்தனை பேருமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி சோட்டுக்கிளி 2 பேரும் ஒருத்தங்க கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அப்போ துணிக்குருவி சந்தோஷமா, பாத்தீங்களா அண்ணி, நீங்க காலையில வந்த உடனே எதுக்கு வந்தாங்கன்னு யோசிச்சேன். ஆனா நீங்க எல்லாரும் வந்திருக்கிறது என் வீட்டு பொண்ண உங்க பையனுக்கு எடுத்துக்கிறதுக்கு தான்னு இப்பதான் புரியுது. அந்த கடவுளோட உத்தரவு, நம்ம வேண்டான்னு சொல்ல முடியுமா? ஆமா துணி, இந்த விஷயத்த உடனடியா உங்க அண்ணனுக்கு தெரிய வச்சு கூடிய சீக்கிரத்துல நிச்சயதார்த்தத்தை கூட முடிச்சுக்கலாம். அப்படி அன்னைக்கு ராத்திரி நேரம் நிலா வெளிச்சத்துல வீட்ல ஏதோ பண்டிகையோ விசேஷமோ நடக்கிற மாதிரி எல்லாரும் சந்தோஷமா வெளியில வந்து உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. துணியும் புஜ்ஜியும் ட்ரிப்புக்கு போலான்னு போட்ட பிளான் ஃபிளாப் ஆயிருந்தாலும் விடிய காலையில வீட்டுக்கு வந்த உறவுகளால இன்னைக்கு அவங்க வீட்ல ஒரு விசேஷம் நடக்க போகுது. அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி எந்த ஃபிளாப்புமே பெருசில்ல. பறவைங்களோட கிராமத்துல புஜ்ஜி குருவியும் பன்னு கிளியும் 2 பேரும் நல்ல நண்பர்கள். எப்பவுமே அவங்க ஒன்னாதான் இருப்பாங்க, ஒன்னாதான் விளையாடுவாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் உலக அறிவு ரொம்பவே கம்மி. எதையுமே கண்ணு மூடிக்கிட்டு நம்புறது, புதுசா லாஜிக்கா யோசிக்கிறேன்னு தப்பா யோசிக்கிறது அவங்க பழக்கம். ஒரு நாள் காலையில நேரம் 2 பேரும் ஊருக்கு மத்தியில இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புஜ்ஜி குருவி பன்னு கிட்ட, அப்பா, என்னடா பன்னு இந்த வாழ்க்கை? டெய்லி காலையில எந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் ரோட்ல போய் நொண்டி விளையாடுறது. இதே விளையாட்டு விளையாண்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா. ஏதாவது புதுசா அட்வென்ச்சரா செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணுதுடா. அப்போ பன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து, ஆமா புஜ்ஜி, எனக்கு கூட டெய்லி இந்த விளையாட்டு விளையாண்டு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. எங்க அம்மா என்னடான்னா படின்னு எனக்கு தொந்தரவு கொடுக்கறாங்க. படிக்கலான்னு உக்காந்தா எனக்கு தூக்கமா வருது. புஜ்ஜி, ஏதாவது புதுசா யோசிச்சிருக்கியா? என்னவோடா, எனக்கு இப்போ புதுசா எதுவும் யோசனை வரல அப்படின்னு சொல்லி திடீர்னு ரோட்டை பார்த்து, டே பன்னு, அங்க பாருடா, சிச்சு ஆண்டி போறாங்க. சிச்சு ஆண்டி கையில ஒரு கோல் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கூடையும் இருக்கு. அந்த கோலுக்கு ஏதோ நூல் மாதிரி வேற கட்டிருக்காங்கடா. அவங்க எங்க போறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்போ பன்னு கிளியும் அந்த பக்கமா பார்த்து, அட ஆமாம் புஜ்ஜி, அததான் வலைன்னு சொல்லுவாங்க. சிச்சு ஆண்டி நம்ம ஊர்ல இருக்கிற ஆத்துக்கிட்ட போய் மீன் பிடிக்குவாங்க. அந்த வலைய வீசுனா நிறைய பெரிய மீன் கிடைக்கும் புஜ்ஜி. நீயும் வரியா? நம்மளும் போய் இன்னைக்கு மீன் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். புஜ்ஜி குருவி ரொம்பவும் உற்சாகமா, வாவ் பன்னு, உன் ஐடியா சூப்பரா இருக்குடா. இதுதான்டா நம்மளோட புது அட்வென்ச்சர். வா, நம்ம சீக்கிரமா சிச்சு ஆண்டி பின்னாடியே போலாம். வாடா, சிச்சு ஆண்டி போயிட போறாங்க. அவங்க கூட போய் அவங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வீட்ல சொல்றது வேண்டாம், அம்மா திட்டுவாங்க. அப்படி 2 பசங்களும் யாருக்கும் தெரியாம மெதுவா பறந்துகிட்டே சிச்சு காக்கா பின்னாடியே ஊரையில இருக்கிற பெரிய குளத்துக்கிட்ட போனாங்க. சிச்சு காக்கா அங்க குளத்தோட கரையில உட்காந்துக்கிட்டு அதோட தூண்டில சின்னதா ஒரு எறைய போட்டு அந்த தூண்டில நேரா ஆத்துக்குள்ள போட்டுச்சு. புஜ்ஜியும் பன்னுவும் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னு சிச்சு காக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
புஜ்ஜி, அங்க பாத்தியா ஆண்டி எவ்வளவு சைலண்டா மீன் பிடிக்க ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்காங்க. ஆமாண்டா, எவ்வளவு நேரம்னு சும்மா உட்காருவாங்க, எனக்கு பாக்குறதுக்கே போர் அடிக்குது. சரியா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா சிச்சு காக்கா தண்ணியில போட்டிருந்த அந்த தூண்டில் மெதுவா இழுக்க ஆரம்பிச்சுது. உடனே சிச்சு காக்கா அந்த தூண்டில மெதுவா வெளியில சுத்தி எடுக்க ஆரம்பிச்சுது. அப்ப அந்த தூண்டில்ல மாட்டிக்கிட்டு ஒரு பெரிய மீன் வெளியில வந்துச்சு. அத பார்த்து மரத்துக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்த பசங்க சந்தோஷத்துல கத்தலான்னு நினைச்சாங்க. ஆனா சிச்சு காக்கா திரும்பி பாத்துருவா அப்படிங்கிற பயத்துல அவங்க கத்தவே இல்ல. அடடே, இன்னைக்கு என்னோட அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கு. வந்த கொஞ்ச நேரத்திலே எவ்வளவு பெரிய மீன் கிடைச்சது. இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு 3 மீன் பிடிச்சிட்டு போய் என் வீட்டுல பண்டிகையை கொண்டாட வேண்டியதுதான். அப்படி சிச்சு காக்கா ரொம்ப நேரம் அங்க உட்காந்து ஒவ்வொரு தடவையும் அந்த தூண்டில போட்டு போட்டு ஒவ்வொரு மீனா பிடிச்சு அத கூடையில எடுத்து போட்டுக்குச்சு. சில மீனுங்களை பிடிச்சதும் அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது சரியா அப்பதான் புஜ்ஜி பன்னு 2 பேரும் சிச்சு பக்கத்துல வந்தாங்க. புஜ்ஜி குருவி ஆசையா அந்த கூடைய பார்த்து, ஆண்டி, ஆண்டி, என்ன ஆண்டி எவ்வளவு பெரிய பெரிய மீனை பிடிச்சிருக்கீங்க? மீன் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆண்டி, இவ்வளவு பெரிய பெரிய மீனை பிடிச்சிருக்கீங்கல்ல, அந்த மீனை உங்க வலையில மாட்டி நீங்க இழுக்கும் போது பெரிய சாதனை பண்ண மாதிரி இருந்தது. சிச்சு ஆச்சரியமா, ஆமாண்ட பன்னு, இது எல்லாம் இவ்வளவு நேரமா நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க எப்ப வந்தீங்க? ஆமாண்டா, இன்னைக்கு என்னோட அதிர்ஷ்டம் நல்லா இருந்ததுனால நிறைய மீன் கிடைச்சது. சரி, நீங்க தண்ணிக்கிட்ட ரொம்ப நேரம் இருக்காதீங்க, வீட்டுக்கு போங்க, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்போ புஜ்ஜி குருவி சிச்சுவோட கைய பிடிச்சுக்கிட்டு, ஆண்டி, ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, இன்னைக்கு ஒரு நாள் உங்களோட வலைய எங்களுக்கு கொடுக்கறீங்களா? நாங்களும் ஆத்துல இருந்து மீனை பிடிச்சிட்டு போய் எங்க அம்மா உங்ககிட்ட கொடுத்து மீன் குழம்பு மீன் வறுவல் செஞ்சு சாப்பிடுறோம். ப்ளீஸ் ஆண்டி, இன்னைக்கு ஒரே நாள் உங்களோட வலைய கொடுங்க ஆண்டி, நாங்களும் மீன் பிடிக்கிறோம். ஆமா ஆண்டி, உங்களோட வலைய நாளைக்கு காலையிலேயே உங்க வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துடுறோம். ப்ளீஸ் ஆண்டி, முடியாதுன்னு சொல்லாதீங்க. சிச்சு காக்கா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, ஐயோ, நீங்க சின்ன பசங்கடா. அந்த மீன் வலையில மாட்டினதுக்கு அப்புறம் அது கனமா இருக்கும், உங்களால தூக்க முடியாது, உங்க அம்மா என்ன திட்டுவாங்க. ஆண்டி, இல்ல ஆண்டி, நாங்க அந்த கல்லு மேல உட்காந்துக்கிட்டு மெதுவா இழுக்குவோம், எங்களுக்கு வெயிட் ஆகாது, கொடுங்க. சரி சரி, உங்களோட இன்ட்ரெஸ்ட பாக்கும்போது எனக்கும் பாவமா தான் இருக்கு. சரி, குடுக்கறேன், ஆனா பத்திரம். சிச்சு காக்கா தூண்டில கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுச்சு. புஜ்ஜி பன்னு 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் குளத்தங்கரையில உட்காந்துக்கிட்டு ரொம்பவும் பொறுமையா தண்ணியில அந்த தூண்டில போட்டு உட்கார்ந்திருந்தாங்க. வெயிலா இருந்தாலும் சரி, அவங்க அதையெல்லாம் பெருசுபடுத்தவே இல்ல. ஒரு பெரிய மீன் அந்த தூண்டில மாட்டின உடனே அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இருக்கல. அப்படி அவங்க மதியத்துல இருந்து ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 15 மீனை அவங்க பிடிச்சிட்டாங்க. அப்படி பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே கூடையில போட்டுக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமா அத பார்த்தாங்க. பாபா, புஜ்ஜி, பாத்தியா நம்ம எவ்வளவு மீனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு? இந்த மீனை வீட்டுக்கு கொண்டு போனா இவ்வளவு மீனை பார்த்து அம்மா அவங்க கண்டிப்பா நம்மள திட்ட மாட்டாங்க. அப்போ புஜ்ஜி அந்த கூடைய பார்த்து கொஞ்சம் திருப்தியே இல்லாம, என்னடா பன்னு, இவ்வளவு சின்ன மீனை பிடிச்சதுக்கு நீ இவ்வளவு பெருசா பேசுற? நம்ம பிடிச்சிருக்கிறது நிறைய மீனா இருந்தாலும் அதோட சைஸ பாத்தியா எவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு அப்படின்னு. ஆனா காலையில சிச்சு ஆண்டி பிடிச்சாங்களே மீன், அத பார்த்தல, அந்த மீன் சைஸ் எவ்வளவு பெருசா இருந்ததுன்னு. இப்ப இந்த மீனை நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு போனா நம்ம அம்மாவுங்க நம்மள கேவலப்படுத்தி பேசுவாங்கடா. அப்போ பன்னுவும் கூடைய பார்த்து சோகமா, அட புஜ்ஜி, ஆமா புஜ்ஜி, நீ சொன்ன மாதிரி இவ்வளவு குட்டி குட்டியான மீனை வீட்டுக்கு கொண்டு போனா நம்ம அம்மாவுங்க நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுவாங்க. அப்போ ஒரு வேலை செய்யலாமா? இந்த குட்டி குட்டி மீனை மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே விட்டுட்டு நாளைக்கு காலையில வந்து பெரிய பெரிய மீன் பிடிக்கலாமா? புஜ்ஜி கோவமா, டேய் பன்னு, உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்காடா? காலையில இருந்து உட்காந்து வேர்வை சிந்தி இவ்வளவு மீனை பிடிச்சா மறுபடியும் அத தண்ணில விடணும்னு சொல்ற? என்னால முடியாதுடா, நீ சும்மா வாய மூடிட்டு போடா. அப்படின்னா இப்போ என்ன பண்றது புஜ்ஜி? இவ்வளவு குட்டி குட்டி மீனை பெருசாக்குறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது மேஜிக் இருக்கா, என்ன சொல்லு? புஜ்ஜி குருவி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சான். அப்போ கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்ச மாதிரி அவளுடைய முகம் ரொம்ப பிரைட்டா மாறுச்சு.
பண்ணு, என்னோட மூளைக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்குடா. நம்ம இந்த குட்டி மீனை ராத்திரி பெரிய மீனா மாத்திரலாம்டா. அப்போ பன்னு கிளி ரொம்ப ஆச்சரியமா, நைட்டோட நைட்டா அது எப்படி புஜ்ஜி? நீ ஏதாவது மேஜிக் வித்தைய கத்து வச்சிருக்கிய புஜ்ஜி? ஐயோ மரமண்ட, அது மேஜிக் இல்லடா, என்னோட பியூர் சயின்ஸ். நீ ஒரு விஷயத்தை யோசிச்சியா? நம்ம தோட்டத்துல மாங்காய் மரம், கொய்யா மரம், தேங்காய் மரம்னு நடுவோம்ல. அது நடும்போது சின்னதா தானே இருக்கும், அதுக்கப்புறம் பெருசா ஆகுதுல. அது எப்படின்னு தெரியுமா? அத கேட்டு பன்னு கிளி, வேற என்ன பண்ணுவோம்? டெய்லி தோட்டத்துக்கு போய் அந்த செடிங்களுக்கு தண்ணி ஊத்துவோம். அப்பதானே அந்த செடி வளர்ந்து அதுல காய் வரும். ஆமாந்தானே புஜ்ஜி? புஜ்ஜி சந்தோஷமா, கரெக்ட். தண்ணி ஊத்துனா மரம் பெருசாவும். அதே மாதிரி தான் இந்த மீனை பத்தி நீ யோசிச்சு பாரு. இந்த மீனுங்க எங்க இருக்கும்? தண்ணில தானே. அப்படின்னா மீனுங்களுக்கு தண்ணினா எவ்வளவு பிடிக்கும். இப்போ என்னோட பிளான் என்னன்னா, பக்கத்துல இருக்கிற மாங்காய் தோப்புக்கு போய் மாங்காய் மரத்துக்கு இந்த மீனுக்கும் கயிறு கட்டி அந்த மரத்துல தொங்க விட்டுறலாம். பன்னு ஷாக் ஆயி, என்னது மரத்துக்கு கட்டுறதா? எதுக்கு புஜ்ஜி? டே பன்னு, நான் சொல்றத முதல்ல காத கொடுத்து கேளுடா. நம்ம இப்போ குடத்துல இந்த ஆத்துல இருந்து தண்ணிய கொண்டு போய் அந்த மாங்காய் மரத்துக்கு ஊத்தலாம். மாங்காய் மரத்துல இருக்கிற வேறு இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்து கிளைக்கும் தண்ணிய கொடுக்கும். அப்போ கிளைங்கில கட்டி இருக்கிற இந்த மீனு கூட அதுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும்ல. நல்ல வயிறு நிறைய கடகடான்னு தண்ணிய குடிச்சிட்டு நாளைக்கு காலையில அவங்கட்டியும் பெலூன் மாதிரி உப்பி போய் நிறைய தண்ணி குடிச்சு ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப சிச்சு ஆண்டி என்னடா, நம்ம பிடிச்ச மீனை தான் பெரிய ராட்சச மீன் மாதிரி வீங்கி போயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காலையில போய் அந்த மரத்துல இருந்து மீனை பிரிச்சுக்கிட்டு வந்துடலாம். எப்படி இருக்கு ஐடியா? பன்னு புஜ்ஜியோட அறிவை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமா, வாவ் புஜ்ஜி, வாட் ஏ ஐடியா புஜ்ஜி. உன்னோட மூளை எவ்வளவு ஃபாஸ்டா வேலை செய்து. நீ உண்மையிலேயே சயின்டிஸ்ட் ஆகணும். மரத்துக்கு தண்ணி ஊத்தி அந்த மரத்து மூலியமா மீனுக்கு தண்ணி குடிக்க வைக்கிறது. வாட் ஏ ஐடியா புஜ்ஜி. என்னோட மைண்ட் ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு. சரி புஜ்ஜி, வா சீக்கிரமா மரத்துக்கு தண்ணி கொண்டு போய் ஊத்தி அந்த மீனை பெருசா வளர்க்கலாம். அப்படி அவங்க 2 பேரும் அவங்க யோசிச்ச முட்டாள்தனமான லாஜிக்கு அவங்களே கையை தட்டி சந்தோஷப்பட்டு, அதுக்கப்புறமா அந்த எல்லா மீனுங்களோட வாய்க்கும் ஒரு கயிறை கட்டி எல்லா மீனுகளையும் அந்த ஒரு மாமரத்துல தொங்க போட்டுட்டாங்க. பாவம், மாமரத்துல இருக்கிற மீனுங்க எல்லாமே கயிறுல தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அத பார்த்து இவங்க 2 பேருமே ஏதோ சாதிச்ச மாதிரி சிரிச்சாங்க. புஜ்ஜி, அங்க பாத்தியா மீனெல்லாம் எப்படி உதறுதுன்னு? ஓ, அதுக்கு தாகம் எடுத்திருக்கும். அதுக்குதான் அப்படி குதிக்குது போல. வா தண்ணிய கொண்டு வந்து ஊத்தலாம். ஆமாண்டா பன்னு, நீ சொன்ன மாதிரி அதுக்கு தண்ணி தாகம் எடுக்குது போல. சரி, அங்க 2 குடம் இருக்கு, அதுல தண்ணிய கொண்டு வந்து இந்த மரத்துக்கு ஊத்தலாம். நாளைக்கு காலையில பாக்கும்போது மீன் பெருசா இருக்கும். அப்படி பசங்க 2 பேரும் பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு போய் பானையில தண்ணிய கொண்டு வந்து அந்த மரத்துக்கு அந்த தண்ணிய ஊத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு தடவை 2 தடவை இல்ல, பல தடவை கொண்டு வந்து அந்த தண்ணிய ஊத்திக்கிட்டே இருந்ததுனால அந்த மரத்தை சுத்தி தண்ணியாவும் ரொம்ப சேராவும் ஆயிடுச்சு. மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்கிக்கிட்டு அவங்க தண்ணிய கொண்டு வரத மட்டும் நிப்பாட்டவே இல்ல. தண்ணிய கொண்டு வந்து அந்த மரத்துக்கு இன்னும் ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரமும் ஆச்சு. இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள துணிக்குருவி, சோட்டுக்கிளி 2 பேரும் காலையில வீட்டை விட்டு வெளியில போன பசங்க இன்னும் வரலையேன்னு கவலையோட இருந்தாங்க. சோட்டு, டைம் பாத்தியா? மணி 6:30 மணி ஆயிடுச்சு. எப்படி இருட்டுன்னு ஆகி போயிடுச்சு பாரு. என் பொண்ணு புஜ்ஜி காலையில போனா, எங்க போனா என்ன ஆனானே தெரியல. அப்போ சோட்டு கவலையா, ஆமாம் துணி, என் பையன் பன்னு கூட எங்க போனானே தெரியல. அவங்க 2 பேரும் ஒன்னாதானே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. வழி தவறி காட்டுக்கு ஏதாவது போயிட்டாங்களா? வா போய் தேடிக்கிட்டு வரலாம். அப்படி அவங்க 2 பேரும் பசங்களை தேடிக்கிட்டு ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது அப்பதான் கையில ஒரு கூடைய பிடிச்சுக்கிட்டு சிச்சு காக்கா அவங்க எதிர்க்க நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப துணிக்குருவி சிச்சு கிட்ட போய், சிச்சு எங்க பிள்ளைங்களை நீ எங்கேயாச்சும் பாத்தியா? காலையில விளையாட போனவங்க இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அதை கேட்டு சிச்சு,
அட, அவங்க 2 பேரும் இன்னும் வீட்டுக்கு வரலையா? மத்தியானம் நான் மீன் பிடிக்க போனப்போ ஆத்துக்கிட்ட இருந்தாங்க. என்கிட்ட வலை வேணும்னு கேட்டாங்க. பசங்க விளையாட கேக்குறாங்கன்னு கொடுத்தேன். ஒருவேளை இன்னும் அங்கே உட்காந்து மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ என்னவோ. அப்போ சோட்டு கிளி, என்னது, தண்ணி கிட்டியா? ஐயோ, தண்ணில எங்கேயாவது விழுந்துட்டாங்களா? துணி, வா துணி போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் சிச்சு. துணி சோட்டு 2 பேருமே பயந்து போய் அந்த இருட்டுல அந்த குளத்தங்கரை கிட்ட வந்தாங்க. குளத்தங்கரை கிட்ட வரும்போது அவங்க 2 பேரும் புஜ்ஜி அப்புறம் பன்னுவ பார்த்தாங்க. அப்பா புஜ்ஜி, இன்னும் என்னால முடியாது தண்ணி தூக்குறதுக்கு. இந்த மீன் இவ்ளோ தண்ணி குடிச்சு கூட ஏன் இன்னும் குண்டாகாம அப்படியே இருக்கு? ஆனா அந்த உதறதெல்லாம் நின்னு போச்சு. ஒருவேளை தூங்கிக்கிட்டு இருக்கு போல. அப்போ புஜ்ஜி குருவியும் சோர்வா, ஆமாண்டா பன்னு, எனக்கும் கை ரொம்ப வலி எடுக்குதுடா. நம்ம இவ்ளோ தண்ணி ஊத்தி இருக்கோம்ல, காலையில ஆகும்போது ஒரு பெரிய பாறாங்கல்ல மாதிரி பெருசா ஆயிருக்கும். சரி வா, இருட்டாயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போலாம். எங்க அம்மா என்ன சாக அடிக்க போறாங்க இப்போ. சரியா அதே நேரத்துக்கு தான் சோட்டு கிளியும் துணி குருவியும் பசங்க பக்கத்துல வந்தாங்க. பசங்க உடம்பெல்லாம் மண் இருந்துச்சு. அவங்க ரொம்ப சோர்வா இருந்தாங்க. கையில தண்ணி எடுத்துட்டு போற குடமும் இருந்துச்சு. என்ன புஜ்ஜி, உடம்பெல்லாம் வெறும் சேரா இருக்கு. ஆமா, இங்க என்ன பண்றீங்க? எங்க உயிரே எங்க கையில இல்ல தெரியுமா? ಹೌದು ಬನ್ನು, ಇಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಹೌದು, ಬಿಂದಿಗೆಲ್ ನೀರು ಎಲ್ಲಿ ತಗೊಂಡೋಗ್ತಿದ್ದೀರಾ? அப்போ புஜ்ஜி ரொம்ப பெருமையா, அம்மா திட்டாதீங்கம்மா, நாங்க காலையில இருந்து சுமார் 17 மீனை பிடிச்சிருக்கோம் தெரியுமா? துணி ஆச்சரியமா, 17 மீனா? வாவ், ஆமா, அது எங்க இருக்கு? அப்போ பன்னு கிளி அந்த மாமரத்தை காட்டி, அதோ அங்க பாருங்க ஆண்டி, அந்த மாங்காய் மரத்துக்கு கட்டி எவ்வளவு அழகா தொங்க விட்டுருக்கோம். அங்க பாருங்க ஆண்டி, மீன் எவ்வளவு அழகா இருக்குல்ல. அப்போ துணி சோட்டு 2 பேருமே அந்த மாமரத்தை பார்த்தாங்க. அந்த மாமரத்துல கயிறு கட்டி தொங்க விட்டிருந்த அந்த மீனுகளை பார்த்து அவங்க 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அங்க என்ன நடக்குது அப்படின்னு அவங்க 2 பேருக்குமே புரியல. ஐயோ, என்னடா உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா? மீனை பிடிச்சு யாராவது மாங்காய் மரத்துல தொங்க போடுவாங்க? அது மாங்காவா இல்ல மீனா? புஜ்ஜி ரொம்பவும் கான்பிடென்ட்டா அவ லாஜிக்க சொன்னா. ஐயோ அம்மா, உங்களுக்கு சயின்ஸ பத்தி ஒண்ணுமே தெரியல. அந்த மீன் பாத்தீங்களா, எவ்வளவு சின்ன சின்னதா இருக்கு. அதனாலதான் அந்த மீனை மரத்துக்கு கட்டி விட்டுருக்கோம். இப்ப மரத்துக்கு நிறைய குடம் தண்ணி ஊத்தி இருக்கோம். அந்த மரம் இப்ப அந்த தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு கிளைங்களுக்கு தண்ணி அனுப்பிவிடும். அதே கிளையில இருக்கிற அந்த மீன் அந்த தண்ணிய குடிச்சிட்டு நாளைக்கு காலையில வந்து பாக்கும்போது பெருசா ராட்சச மீன் மாதிரி பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் அத காலையில வந்து பிரிச்சுக்குவோம். எவ்வளவு நல்லா இருக்குல்ல ஐடியா? ஆமா ஆண்டி, புஜ்ஜியோடது பிரில்லியன்ட் மைண்ட். இப்ப அந்த மீனை தண்ணிய குடிச்சிட்டு நல்லா தூங்குது. பிள்ளைங்களோட அப்பாவித்தனமான அந்த லாஜிக்க கேட்டதும் துணி சோட்டு 2 பேருக்குமே ஒரு பக்கம் பயங்கரமான சிரிப்பு, இன்னொரு பக்கம் பயங்கரமான கோவம், ரெண்டுமே கலந்து வந்துச்சு. இப்ப அவங்களுக்கு சிரிக்கணுமா இல்ல கோவத்துல பசங்க கண்ணத்துக்கு 2 விடணுமா, இதுதான் அவங்களுக்கு சுத்தமா புரியல. ஐயோ பைத்தியக்கார பசங்களா, மரத்துக்கு தண்ணி ஊத்துனா மரம் வளருமே தவிர அதுல கட்டி விட்டு இருக்கிற மீன் வளராது. மீனுக்கு முக்கியமா தண்ணி தான் வேணும். தண்ணில இருந்து எடுத்துட்டா அது உயிரோடவே இருக்காது. மரத்துல கட்டி வச்சிருக்கீங்க, ஆக்சிஜன் லெவல் இல்லாம செத்து போயிருக்கோம். சோட்டு சிரிச்சுக்கிட்டே, ஆமாங்கடா பைத்தியக்கார பசங்களா, அந்த மீனை தண்ணில இருந்து நீங்க எப்ப எடுத்தீங்களோ அப்பவே அது செத்து போச்சு. செத்து போன மீன் இன்னும் எப்படிடா பெருசாவோ அது கூட புரியல இந்த மக்கு பசங்களுக்கு. மூஞ்சி பாரு எப்படி இருக்குன்னு. புஜ்ஜி பனுவுக்கு அவங்க பண்ண தப்பு புரிஞ்சுது. அவங்க முகம் வாடி போச்சு. அப்போ புஜ்ஜி ரொம்ப கவலையா, ஐயோ, அப்படின்னா தண்ணில இருந்து மீனை எடுத்த உடனே மீன் செத்து போச்சாமா? நாங்க காலையில இருந்து தண்ணி எடுத்து எடுத்து அந்த செடிக்கு ஊத்துனோம், அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா? என்னோட சயின்ஸ் லாஜிக் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சாமா? அப்போ பன்னு அழுதுகிட்டே, ஆமா புஜ்ஜி, எனக்கு காலையில இருந்து அந்த தண்ணிய தூக்கி தூக்கி கையை இடுப்பெல்லாம் வலிக்குது. நம்மளுக்கு அந்த சின்ன மீன் சரியா இருந்துச்சு. அப்போ துணி சிரிச்சுக்கிட்டே பசங்க பக்கத்துல போய், சரி பைத்தியக்கார பசங்களா, கஷ்டப்பட்டு எப்படியோ மீனை புடிச்சிருக்கீங்க. அந்த மீனை மரத்துல கட்டி வச்சிருக்கீங்கல்ல, அந்த மீனை மெதுவா எடுத்து கொண்டு வாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த மீனை நல்லா மசாலா போட்டு உங்களுக்காக சமைச்சு கொடுக்கறோம். நீங்க வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்குங்க. சரி போங்க,
மீனை கொண்டு வாங்க. உங்களோட முதல் வேட்டை இல்லையா, நம்ம எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம், போய் கொண்டு வாங்க. பசங்க சந்தோஷமா போய் மரத்துல தொங்க விட்டிருந்த அந்த மீன்களை எல்லாத்தையுமே கூடையில எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போற வழியில அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ என்ன யோசிச்சாங்களோ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது துணி சோட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போனதும் பிள்ளைங்களுக்காக சுட சுட மீன் குழம்பு செஞ்சு சுட சுட சாப்பாடு செஞ்சு போட்டாங்க. பசங்களும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க.